டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக தங்கச்சிமடத்தில் 22 சென்டிமீட்டர் பெய்த கனமழையின் காரணமாக 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் தேங்கியது. ராஜா நகர், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட மீனவ குடும்பங்களின் வீடுகளைச் சுற்றி இடுப்பளவு தண்ணீர் நிற்பதால் சிறிய மிதவை படகு மூலம் வெளியே சென்று வருகின்றனர். மேலும் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் அவதியடைந்து வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தண்ணியை வெளியேற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க ஏரியா ஃபுல்லா அந்த ராஜா நகர், ராஜீவ்காந்தி நகர், ஐயந்தோப்புங்கிற ஒரு 3 ஏரியா ஃபுல்லாவே தண்ணி தாங்க. வீடுகள் ஃபுல்லா தண்ணி தாங்க. கொஞ்சம் வாழ்வாதாரம் எங்களுக்கு பாதிக்க தான் செய்யுது. எங்க கடைகளுக்கு போறது, பெண்கள்லாம் இறங்கி நடந்து போக முடியல. அதனால படகுல தான் போற மாதிரி இருக்குது. ராமேஸ்வரத்தில் பர்வதவர்தினி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் தண்ணீர் அதிக அளவு தேங்கியுள்ளதால் மாணவிகள் அவதிக்குள்ளாகினர். பள்ளி வளாகத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மாணவிகள் மாற்றுப்பாதையில் பள்ளிக்கு சென்றனர். ராமேஸ்வரம் நகராட்சிக்குட்பட்ட பெரிய பள்ளிவாசல் பகுதி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அப்பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர்கள் வீட்டுக்கு சென்றனர். எங்களுக்கு இந்த தண்ணியை மட்டும் எடுத்து விட்டா போதும். நகராட்சியில 6 மோட்டர் வேலையா, நாங்க 3 நாளா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். 6 மோட்டர் வேலைன்னு சொல்றாங்க. ஒரு நாள் கூட இங்க தண்ணி எடுக்கல. தண்ணிக்குள்ள சின்ன பிள்ளைகள் நாங்கள் ரொம்ப அவதிப்படுறோம். தண்ணி எடுக்க சொல்லுங்க. மேலும் தங்கள் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.